ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்மளும் நீங்கள் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த இடத்துல EC8791 எம்பட்டட் அண்ட் ரியல் டைம் சிஸ்டம்ஸ் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா EC8791 எம்பட்டட் அண்ட் ரியல் டைம் சிஸ்டம்ஸ் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூனிட் வைஸா போல்டு பண்ணி கொடுத்துருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதுவும் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பா வந்து அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டூ கிராப்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் அவைலபிளா இருக்கும். 2 பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலேஷன் 2017க்கு அவைலபிளா இருக்கும். அந்த கொஸ்டின்ஸே ஒரு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் அதில் இருக்க டாபிக்ஸே நான் பார்த்து தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்கிடெக்சர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்திருக்காது. ஸோ ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால இந்த டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ குவாலிட்டி அசூரன்ஸ் டெக்னிக் இது வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரே இருந்துச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஆர்கிடெக்சர் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ட்ரெயின் கண்ட்ரோல் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஆர்கிடெக்சரும் ட்ரெயின் கண்ட்ரோலும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இதுல வந்து உங்களுக்கு ERTSல ஒன்று வர சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்சர் ஆஃப் ARM இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ARM பெர்சம்ஸோட ஆர்கிடெக்சரும் உங்களுக்கு கேட்கலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் ARM வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சில டைம் உங்களுக்கு வந்து ARMோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வச்சு கேட்கலாம். பட் அது போன டைம் கொஸ்டின் பேப்பர்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ARM வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்கிடெக்சர் ஆஃப் ARM. ஸோ 3வது யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரோக்ராம் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் இது ரொம்ப முக்கியமான டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கம்பைலேஷன் டெக்னிக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் டாஸ்க் அசைன்மெண்ட் ஷெடியூலிங் இந்த ஷெடியூலிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால கண்டிப்பாக அந்த ஷெடியூலிங் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபால்ட் டாலரன்ஸ் டெக்னிக் இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்துச்சு. ஸோ இதனால இதையும் ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கிளாக் சிங்க்ரோனைசேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். பட் உங்களுக்கு இந்த 2 படிச்சாலே மேக்ஸிமம் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு போல்டு பண்ணல. கண்டிப்பா அதில் போல்டு பண்ணிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க. அதோட ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்கிறத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா அதை பண்ணுங்க. ஸோ போல்டு பண்ணாமல் இருக்க டாபிக்ஸ் ஒமிட் பண்ணிடுறாங்க. எல்லா டாபிக்ஸும் ஜஸ்ட் ஒரு பார்க்கவா செஞ்சுக்கோங்க. பட் கண்டிப்பா ரெட் கலர்ல இருக்க டாபிக்ஸ்லாம் பார்க்காம போயிறாங்க எக்ஸாம்களுக்குள்ள. ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் வீடியோ ஆக்சிலரேட்டர் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல அவைலபிளா இருந்திருக்கும். ஸோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு அந்த ஸ்டூ கிராப்ல போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரியாரிட்டி பேஸ்டு ஷெடியூலிங் இந்த ஷெடியூலிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால கண்டிப்பாக இதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் ப்ரியாரிட்டி பேஸ்டு ஷெடியூலிங்கும் ஸோ வீடியோ ஆக்சிலரேட்டரும் பாருங்க. கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணலாம். இருந்தாலும் வந்து கீழே இருக்கிற ப்ரீஎம்டிவ் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது வந்து ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் எம்பெடட் சிஸ்டம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். பட் இதை நான் போல்டு பண்ணாமல் கொடுத்துருக்க காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க கவர் பண்ணினாலே மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். இருந்தாலும் சப்போஸ் வந்து கொஸ்டின் டிஸ்டாக கேட்டாங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ்ல இருந்து வரும். ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அதில் போல்டு பண்ணியிருக்க கொஸ்டின்ஸை நல்லா பாருங்க. ரெட் கலர்ல கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி வேற ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.